இன்றைக்கி வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இந்த வெளிப்படுத்தின விசேஷம் எழுதினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் தான் எழுதினது. சரிங்களா? இப்போ யோவான் சுவிசேஷத்தை எழுதினது இந்த யோவான் தான். இப்போ இவர் அந்த இயேசு கிறிஸ்துவனுடைய 12 சீஷரில் ஒருத்தர். இயேசு கிறிஸ்துவனுடைய மார்பிலே இருந்த தேவனுடைய நிறைய வெளிப்பாடுகளை பெற்றவர். சரிங்களா? அப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய ஒரு அன்பான சீஷன் என்று பெயர் பெற்றவர். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா நம்ம முதல் 3 அதிகாரத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த யோவான் சுவிசேஷம் எழுதினது இவர் தான். 1 யோவான், 2 யோவான், 3 யோவான் எழுதினது இவர் தான். இது மாதிரி இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் எழுதினதும் இவர் தான். சரிங்களா? கிட்டத்தட்ட எல்லா சீஷர்களுமே கிட்டத்தட்ட அவருடைய 12 சீஷர்களுமே இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அந்த 11 சீஷர்கள் இரத்த சாட்சியாக மரித்தாங்க. அந்த யோவான் மட்டும் பார்த்திங்கன்னா கடைசியாக என்ன ஆச்சுன்னா, அந்த ரோமர்கள் அவர் ஒரு ஹிஸ்ட்ரி சொல்லுது, அவர் ஒரு எண்ணெயில் தூக்கி போட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அவர் அதில் பார்த்திங்கன்னா ஒன்றுமே ஆகலை அவருக்கு. அதனால் அவர் என்ன பண்ணுறாங்க, அவரை நாடு கடத்திட்டாங்க. சரிங்களா? பத்மோ தீவில் போய் அவரை நாடு கடத்திட்டாங்க. ஸோ அந்த இடத்துல தான் தேவன் அவருக்கு இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை கொடுத்துருக்கார். சரிங்களா? இப்போது அதில் முதல் 3 அதிகாரம் தான் நம்ம பார்க்க போகிறோம். 4ஆம் அதிகாரத்துலேருந்து அந்த 22ஆம் அதிகாரம் சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுக்குறேன் நான். முழுசாக விளக்கவும் எனக்கு அந்தளவுக்கு அந்த வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை பற்றி அந்தளவுக்கு அதிகமாக எனக்கு அதிகமாக தெரியாது. அதனால் முதல் 3 அதிகாரம் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த ஒரு 4ஆம் அதிகாரத்துலேருந்து சும்மா ஒரு அவுட்லைன் மட்டும் கொடுத்துட்டு நான் அதோடு முடிக்க போகிறேன். சரிங்களா? இப்போ அந்த 1ஆம் அதிகாரத்தை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு 3 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 3 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த முதல் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு, அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? அதான் தலைப்பு. சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டியவைகளை தம்முடைய ஊழியக்காரருக்கு காண்பிக்கும் பொருட்டு தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும் இவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரனாகிய யோவானுக்கு வெளிப்படுத்துவதுமான விசேஷம். சரிங்களா? இப்போ சீக்கிரத்தில் சம்பவிக்க வேண்டிய காரியங்கள், கடைசி நாட்கள் நடக்க வேண்டிய காரியங்கள், நான் அப்போ அதை தேவன் யோவானுக்கு வெளிப்படுத்துறது இந்த இடத்துல சொல்கிறார். தேவன் இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்புவித்ததும், இப்போ தேவன் இயேசு கிறிஸ்துக்கு ஒப்புவித்திருக்காரு. இப்போ இயேசு கிறிஸ்து தம்முடைய தூதனை அனுப்பி தம்முடைய ஊழியக்காரன யோவானுக்கு வெளிப்படுத்தின விசேஷம். சரிங்களா? இவன் தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கிறான். ஸோ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்துப்ப அந்த இடத்துல அவர் கடைசி நாள் ஆவிக்குள்ளாய மேலே என்ன நடக்க போகுது எல்லாம் அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை காட்டுறாரு. ஸோ அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நீ இதெல்லாம் ஒரு புத்தகத்தில் எழுது அப்படின்னு சொல்லி அதான் எழுதுகிறார். இப்போ தேவனுடைய வசனத்தை குறித்தும் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியை குறித்தும் தான் கண்ட யாவற்றையும் சாட்சியாக அறிவித்திருக்கார். அப்போ இப்போ தேவன் இப்போ என்னென்ன காட்டினாரோ அதை இங்கே எழுது சாட்சியாக அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதியிருக்கிறவையை கைக்கொள்கிறவர்களும் பாக்கியவான்கள், காலம் சமயமாக இருக்கிறது. சரிங்களா? இப்போது வேதாகமே ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகம் தான். வேதாகமே ஒரு தீர்க்க தரிசனம். விசேஷமாக இந்த வெளிப்படுத்தின விசேஷம் ஃபுல்லாக முழுக்க பார்த்திங்கன்னா ஒரு தீர்க்க தரிசன வசனங்கள். சரிங்களா? இப்போ இதை வாசிக்கிறவன், கேட்கிறவர்கள், இதில் எழுதி கைக்கொள்கிறவர்கள் பாக்கியவான்கள் சொல்லி சொல்கிறார். வேதத்தில் பார்க்குற சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான நல்லா கனி கொடுப்பான், செய்வதெல்லாம் வாய்க்கும்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சங்கீதம் 119 பார்த்திங்கன்னா அதில் தேவனுடைய வார்த்தையை பற்றி தான் அதிகமாக இருக்குது. தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்வது, அவருடைய வசனத்தை கைக்கொள்வது, இப்போ ஃபுல்லாக வசனத்தை பற்றி அதோடைய முக்கியத்துவத்தை பற்றி தான் இருக்கும். இப்போ நம்ம கை கொள்ளும்போது இதை வாசித்து கேட்டு இதை கை கொண்டோம்னா அதெல்லாம் மிகுந்த பலன் உண்டு. ஸோ வசனத்தில் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் தேவன் இந்த வசனத்தில் தான் வைத்திருக்கார். இப்போ வசனத்தின்படி வாழ்ந்தோம்னா தான் நம்ம எல்லா ஆசீர்வாதத்தையும் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சரிங்களா? இப்போ அதான் இந்த சொல்கிறார். அடுத்த 4ஆம் வசனம் பாருங்கள். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. இந்த 4ஆம் வசனத்தையே தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, அதான் தலைப்பு. சரிங்களா? யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதுகிறதாவது, அதான் தலைப்பு. சரிங்களா? அப்போது இந்த 7 சபைகள், ஸோ அந்த 7 சபைகள், அந்த ஆசியா மைனார் என்று சொல்லக்கூடிய அந்த சின்ன ஆசியா அந்த இடத்துல இருக்கிற அந்த சபைகள், 7 சபைகளுக்கு அப்போ அந்த காலத்தில் இருந்துச்சு. அந்த சபைகள் எப்படி இயங்கி வந்துச்சு, அப்போ அதை தேவன் அதில் என்னென்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குதுன்னு சொல்லி அது 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம
பார்க்கலாம். அது சொல்கிறார் பார்த்தீங்கன்னா, இப்போ தேவன் இப்போ சபையின் தலை யார் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான். சரி, அப்போ அதில் என்ன குறைகள் இருக்குது, நிறைகள் இருக்குது, அதில் என்னென்ன மாற்ற வேண்டிகள் இருக்குது, என்னென்னலாம் மாற்றணும், அப்போ ஜெயம் கொள்கிறவர்களுக்கு என்ன ஆசீர்வாதம்னு சொல்லி அந்த காரியத்தை தான் வந்து சொல்லுவார். இப்போ வந்து நீ வந்து இந்த சபைகளுக்கு வந்து எழுது சொல்லி சபைகளுக்கு முதல்ல வாழ்த்து சொல்லி எழுதுகிறார். 4ஆம் வசனத்திலிருந்து 8ஆம் வசனம் வரைக்கும். யோவான் ஆசிரியர் உள்ள 7 சபைகளுக்கு எழுதுகிறதாவது, இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவராலும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மையுள்ள சாட்சியும் மரித்தோர்ந்து முதற் பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக வாழ்த்துறார். சரிங்களா? பார்த்திங்கன்னா இருக்கிறவர், இருந்தவர், வருகிறவர் சொல்லாமல் தேவனை தான் குறிக்கும். சரிங்களா? அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகள். அப்போ 7 ஆவிகள்னு பரிசுத்த ஆவியை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ 7 ஆவிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சிலர் சொல்கிறது பார்த்திங்கன்னா 7 சபைகள் சொல்கிறாங்க. 7 சபைகளை வந்து ஆவியானவர் எப்படி கண்ட்ரோல் பண்ணான்னு சொல்கிறார். அது அப்படி ஒருத்தர் சொல்கிறாங்க. பட் ஆனால் அந்த 7 அப்படிங்கிறது என்னென்னா தேவனுடைய பரிபூர்ணத்தை குறிக்குது. சரிங்களா? அப்போ தேவன் பூரணர். சரிங்களா? அப்போ எல்லாவற்றிலுமே அவர் பூரணர். சரிங்களா? சர்வ வல்லவர், பூரணர். தேவனுடைய அந்த தனித்தன்மையை, அந்த பூரணத்தை தான் குறிக்குது. சரிங்களா? அப்போ தேவன் எல்லாவற்றிலும் பூரணம் உள்ளவர் அப்படிங்கிறது அந்த 7 ஆவிகள்னு சொல்லி அதை குறிக்குது. உண்மையுள்ள சாட்சியும். ஸோ இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர். அப்போ பிதாவானவரே சாட்சி கொடுக்குறார். ரெண்டும் நேசகுமார்னு சொல்லி சாட்சி கொடுக்குறார். யோவான் ஸ்நானங்களை பார்க்கலாம் பெரிய சாட்சி சொல்லி நம்ம பார்க்குறோம். பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து உண்மையுள்ளவர், எல்லாவற்றையும் உண்மையுள்ளவர், பூரண சர்க்குணர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். உண்மையுள்ள சாட்சி பெற்றவர் அவர் இயேசு கிறிஸ்து. மரித்தோர்லேருந்து முதற் பிறந்தவர். சரிங்களா? அப்போ மரித்தோர்லேருந்து நிறைய பேர் மரித்தாங்க, சிலர் உயிரோடு எழுந்தாங்க. ஆனால் மறுபடியும் எழுந்தவங்க மறுபடியும் மரிச்சிட்டாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தான் மரித்தோர்லேருந்து எழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிறார். சரிங்களா? இப்போ மரித்தோர்லேருந்து இருந்த முதல் பிறந்தவர் இவர் தான். சரிங்களா? இப்போ இன்றைக்கும் அவர் வந்து உயிரோடு தான் இருக்கிறார். சரிங்களா? பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதியுமாகிய இயேசு கிறிஸ்து. இப்போ பூமியின் ராஜாக்களுக்கு அதிபதி யாருன்னா இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துனா உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 6ஆம் வசனம் பாருங்கள். நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களற நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். சொல்கிறார் பார்த்தீங்கன்னா நம்ம இடத்துல இப்போ தேவன் நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தார், தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களெல்லாம் நம்ம கழுவினார். ஸோ பார்த்தீங்கன்னா அவர் உயிரை கொடுத்து நம்ம வாங்கியிருக்கார். சிலுவைக்கு போய் சும்மா வந்து மரணத்தின் வழியாக போய் பல பாடுகள் பட்டு அவருடைய பாவமில்லாத குற்றமற்ற ரத்தத்தை சிந்தி நம்ம பாவத்தை கழுவி இருக்காருன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொல்கிறார். அப்போ நம்ம மேலே வச்ச அன்பு. சரிங்களா? அப்போ நம்ம ஒன்றும் பண்ணல, நம்ம பாவிகளாக இருக்கல் நம்மை தேடி வந்தார். நம்ம தேடி வந்து நம்ம அன்புக்கு வந்து நம்ம பாவங்களையெல்லாம் அவர் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரித்தார், மன்னித்தார்னு சொல்லி சொல்கிறார். தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கியிருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் தான் நம்மளை வந்து ராஜாக்கள் ஆசாரியர் ஒரே ஆள். சரிங்களா? இப்போ நம்மளை வந்து எப்படி மாற்றிருக்காருன்னா ராஜாக்களாக வச்சுருக்காரு. சரிங்களா? நம்ம வேதத்தில் பார்க்குறோம் 1000 ஆண்டு அரசாட்சியில் பார்த்திங்கன்னா இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம 1000 ஆண்டு அவரோட கூட நம்ம ஆளுகை செய்வோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அது மாதிரி பார்த்திங்கன்னா ஆசாரியர்கள், இப்போ நம்ம வந்து ஆசாரியராக தேவன் வந்து வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ ஒரு ஆசாரியருடைய பணி என்ன அப்படின்னா பார்த்திங்கன்னா ஜனங்களுக்காக தேவனிடத்தில் பரிந்து பேசுகிறவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? ஜனங்களை வழி நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. ஜனங்களை பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துகிறவர்களாக இருப்பாங்க. ஜனங்களுக்கு போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஜனங்களுக்கு நல்ல காரியங்களை உபதேசிக்கிறவங்களாக இருப்பாங்க. பிரசங்கிக்கிறவர்களாக இருப்பாங்க. தேவனை வெளிப்படுத்துகிறவர்களாக இருப்பாங்க. தேவனுடைய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகளாக இருக்காங்க. ஜனங்களுக்காக மன்றாடுகிறவர்களாக இருப்பாங்க. இப்போ இயேசு கிறிஸ்துவிடத்தில் பரிந்து பேசி தேவனிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொடுக்கிறவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? வேதத்தை நமக்கு போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. ஸோ நம்ம அப்படியா நம்மளை ஆண்டவர் வந்து வச்சுருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நம்மளை வந்து ராஜாக்கள் ஒரு குடும்பம் எடுத்திங்கன்னா ஒரு குடும்ப தலைவன் பார்த்திங்கன்னா ஒரு ஆசாரியராக இருக்கார். அவர் பார்த்திங்கன்னா பிள்ளைகளுக்கு அவர் ஒரு ஆசாரியாக இருக்கிற அவர் தான் வந்து வேதத்தை குறித்து போதிக்கிறவர்களாக இருப்பாங்க. சரிங்களா? அவருக்கே மகிமையும் வல்லமையும் என்றென்றுக்கும் உண்டாயிருப்பதாக அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரங்கள் எல்லாரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும். ஆமேன். சரிங்களா? பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல சொல்கிறாரு, இதோ மேகங்களுடனே வருகிறார், கண்கள் யாவும் அவரை
காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு இயேசு கிறிஸ்து மேகங்களுடனே வருவார். ஸோ பார்த்திங்கன்னா ரகசிய வருகையில் யாருக்கும் தெரிய மாட்டார். ஆனால் இது சொல்லும்போது சொல்கிறாரு எல்லோரும் பார்ப்பாங்க அப்படின்னா மேகங்களுடனே வருகிறது. அப்போ எப்போ வருவார்னா அவருடைய 2ஆம் வருகையில் வருவார், பகிரங்க வருகையில் வருவார். சரிங்களா? அப்போது அந்த பகிரங்க வருகையில் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்தினவர்களும் அவரை காண்பார்கள். ஸோ பார்த்திங்கன்னா இதை இஸ்ரவேலை குறித்து சொல்கிறது. இஸ்ரவேலர் பார்த்திங்கன்னா அநேகர் இயேசு கிறிஸ்து இவர் தான் மேசியான்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளலை. அப்போ பார்த்திங்கன்னா அவங்க பார்ப்பாங்க, அவங்க கண்டுகொள்வாங்க. இப்போ இவர் தான் மேசியா, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் தான் உண்மையான இரட்சகர் அப்படிங்கிறத அவர் வந்து அவர் ஏற்றுக்கொள்ளாதவர்களும் அவர் பார்த்து வந்து புலம்புவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பூமியின் கோத்திரத்தாளரும் அவரை பார்த்து புலம்புவார்கள், அப்படியே ஆகும், ஆமேன் சொல்கிறார். எல்லாம் பார்த்து புலம்புவாங்க. அப்போ தான் வந்து இவர் தான் மேசியா, இவர் தான் இயேசு கிறிஸ்து, இவர் மூலம் தான் இரட்சகர் அப்படிங்கிறத எல்லோரும் அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி அந்த இஸ்ரவேலர்லாம் அறிந்து கொள்வாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படியே ஆகும், ஆமேன். ஏன்னா அந்த தேவன் சொன்ன அந்த வார்த்தை வந்து மாறாது, கண்டிப்பாக நடக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள தேவனாய் கர்த்தர், நான் ஆல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாக இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா அவர் தான் ஆல்பா அப்படிங்கிறது கிரேக்குடைய முதல் எழுத்து, ஒமேகா அப்படிங்கிறது கிரேக்குடைய கடைசி எழுத்து. சரிங்களா? ஆதி அந்தம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆங்கிலத்தில் பார்த்திங்கன்னா அதில் இந்த பிகினிங் அண்ட் த எண்ட். இப்போ அதே மாதிரி பார்த்திங்கன்னா த ஃபஸ்ட் அண்ட் த லாஸ்ட், முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்கிறேன். ஆல்ஃபா ஒமேகா ஆதி அந்தம், முந்தினவர் பிந்தினவர். ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் தான். ஒரு காரியத்தை துவக்கிறது அவர் தான், ஒரு காரியத்தை நடக்க செய்கிறது அவர் தான், ஒரு காரியத்தை நடத்துகிறது அவர் தான், ஒரு காரியத்தை முடிக்கிறது அவர் தான். இப்போ எல்லாமே அவர் கண்ட்ரோல் தான் இருக்குது. சூழ்நிலைகள் எவ்வளோ மோசமாக இருந்தாலும் சரி எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. ஸோ பார்த்திங்கன்னா அவர் சர்வ வல்லவர். சரிங்களா? சாவரன் காட். சரிங்களா? இப்போ சர்வ வல்லவர், எல்லா ஆளுகையும் அவர் கையில் தான் இருக்குது. சரிங்களா? அதை சொல்கிறார். அவருடைய தனித்தன்மையை அந்த இடத்துல சுட்டி காட்டி சொல்கிறார். அவர் எப்பேற்பட்டவர், எவரோ வல்லமை உள்ளவர், இப்போது தேவத்துவத்தை இந்த இடத்துல சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 9ஆம் வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும், 9ஆம் வசனத்திலேருந்து 20ஆம் வசனம் வரைக்கும், அந்த 10ஆம் வசனத்தை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள் ஆனேன். ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? 9ஆம் வசனம் பாருங்கள். உங்கள் சகோதரனும் இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் வருகிற உபத்திரவத்திற்கும் அவருடைய ராஜ்யத்திற்கும் அவருடைய பொறுமைக்கும் உங்கள் உடன் பங்காளியாக இருக்கிற யோவான் ஆகிய நான். அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், உங்கள் சகோதரன், நான் உங்களோட சகோதரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். யோவான் வந்து நானும் எப்படி உங்களை மாதிரி ஒரு சகோதரன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவின் வந்து உபத்திரத்துக்கும் ஒரு உபத்திரத்துக்கு பங்காளியாக இருக்கேன். இப்போ இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு உலகத்திலே உங்களுக்கு உபத்திரம் உண்டு, அப்போ அதே மாதிரி நான் வந்து அந்த உபத்திரவத்துக்கு நான் பங்காளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய ராஜ்யத்திற்கும், அப்போ அவர் ராஜ்யத்துக்கு பங்காளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்லப்போ இயேசு கிறிஸ்து பிதாவான சொன்னார், நான் உங்களுக்கு வந்து ராஜ்யத்தை கொடுப்பேன், பரலோகத்து ராஜ்யத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பங்காளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய பொறுமைக்கும் உடன் பங்காளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ பொறுமைக்கு பங்காளிக்க, இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி பொறுமையாக இருந்தாரோ அதே மாதிரி நானும் வந்து நான் பொறுமையாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு நான் பங்காளியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். பங்காளியாக இருக்கிற யோவானாகிய நான் தேவ வசனத்தின் நிமித்தம் இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சியின் நிமித்தமும் பத்மு என்னும் தீவிலே இருந்தேன். ஸோ பார்த்திங்கன்னா தேவன் வந்து அந்த வெளிப்படுத்தின விசேஷத்தை கொடுக்கறதுக்கு தேவன் வந்து இயேசு கிறிஸ்து இவரை தான் தெரிந்து கொண்டார், யோவானை தான் தெரிந்து கொண்டார். ஸோ இயேசு கிறிஸ்துவை பற்றிய சாட்சி வந்து சொல்லப்பட வேண்டும். சரிங்களா? அதனால தான் வந்து நான் ஏற்கனவே சொன்னபடி இந்த ரோமர்கள் வந்து இவர் எதுவுமே செய்ய முடியல. சரிங்களா? ஸோ எதுவும் செய்ய முடியாதனால பத்மு தீவில் போய் ஒரு நாடு கடத்திட்டாங்க. சரிங்களா? ஒரு நாடு அது அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க, ஜனங்களே இருக்க மாட்டாங்க. ஒரு தனி தீவு, அந்த இடத்துல என்ன பண்ணுவார், அந்த இடத்துல தனியாக இவரை விட்டுட்டு வந்துடுறாங்க. சரிங்களா? அப்போ அந்த இடத்துல தேவன் வந்து இவருக்கு பரலோகத்துக்கு கொண்டு போய் இந்த என்ன நடக்க போகுது, பின்னாட்கள் நடக்க போகிற காரியத்தை சொல்கிறார். அதை தான் வந்து இந்த இடத்துல எழுதுகிறார். அதுதான் நம்ம அங்கே படிச்சுட்ருக்கோம். சரிங்களா? 10ஆம் வசனம் பாருங்கள். கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன், அப்பொழுது எனக்கு பின்னாலே எக்கால சத்தம் போன்ற பெரிதான சத்தத்தை கேட்டேன். ஸோ எக்கால சத்தம் அப்போ கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளான அப்போ தேவன் வந்து இப்போ மேலே கொண்டு போய் வந்து அதெல்லாம் காட்டுறாரு. சரிங்களா? இப்போ இக்காலம் சத்தம் போன்ற சத்தத்தை கேட்டேன் அப்படின்னு அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவருமாய் இருக்கிறேன். நீ காண்கிறது ஒரு புஸ்தகத்தில் எழுதி ஆசையோடு இருக்கிற எபேசு, சிமிர்னா, பெர்கமு, தியத்திரா, சர்தை, பிலதெல்பியா, லவோதிக்கா என்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கும் அனுப்பு என்று விளம்பினது.
சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறார் பாருங்கள், நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். ஏற்கனவே நம்ம பார்த்த அதே காரியம்தான். இப்போ இயேசு கிறிஸ்து தான் அல்பா ஒமேகா, துவக்கம் அவர் தான், முடிவும் அவர் தான். ஒரு காரியத்தை முன்னாடி இருந்தவர், பின்னாடி இருக்க போகிறவர், பின்னாடி இருக்கிறவர் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் கையில் தான் இருக்குதா சொல்ல. அவருடைய சர்வத்தை ஆளுகிற ஒரு அந்த காரியத்தை தான் அவர் சொல்கிறாருங்க. நீ காண்கிறதே ஒரு இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய நாமம், சரிங்களா. அப்போ எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதான் அவருடைய நாமம், சரிங்களா. அதான் இந்த இடத்துல சொல்கிறார். நீ காண்கிறதே ஒரு புஸ்தகத்தில் எழுது. ஆசியாவில் இருக்கிற இப்போ 7 சபைகளை பற்றி சொல்கிறாரு. இந்த இன்னும் பட்டணங்களில் உள்ள 7 சபைகளுக்கு இப்போ 7 பட்டணங்கள் இருக்குது. எல்லா 7 சபைகளும் இப்போ ஆசியாவில் இருக்கிற ஏற்கனவே அப்போ அந்த காலத்தில் ஆசியா மைனார் என்று சொல்லுவாங்க, சரிங்களா. ஆசியா மைனார் இல்லை சின்ன ஆசியா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது எங்கே இருக்குது அப்படின்னா பார்த்தீங்கன்னா இந்த துருக்கி அதை டர்க்கி, ஆங்கிலத்தில் டர்க்கி, தமிழில் வந்து துருக்கி அந்த பகுதியை சார்ந்த அந்த தான் அது அந்த சபைகள், அந்த இடம் தான் இந்த 7 சபைகள் இருக்கிற அந்த இடம், சரிங்களா. அப்பொழுது என்னுடனே பேசின சத்தத்தை பார்க்க திரும்பின போது 7 குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன், சரிங்களா. அப்போ பார்த்திங்கன்னா அவர் என்ன சத்தம் கேட்குதுன்னு சொல்லி பார்க்குறாரு. பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பேசின சத்தத்தை பார்த்து திரும்புகிறாரு. பார்த்திங்கன்னா 7 பொன் குத்து விளக்குகளையும் அந்த 7 குத்து விளக்குகள் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து அவர் பார்க்குறார். ஸோ அவர் எப்படி இருக்கார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ 7 பொத்து விளக்குகளை வந்து ஏந்தி கொண்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ 7 பொன் கொத்து விளக்குகள் மத்தியில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போது இந்த 20ஆம் வசனத்தில் நம்ம வாசித்தோம்னா அந்த கொத்து விளக்கு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 7 சபைகளை குறிக்கிறதா இருக்குது. அப்போ சபைகளின் மத்தியில் வந்து உலாவுகிறார். இப்போது தேவன் வந்து சபைகள் பார்த்திங்கன்னா சபையின் தலையை வந்து இயேசு கிறிஸ்து தான், சரிங்களா. அப்போ சபை எப்படி நடக்குது, சபைக்கு என்ன கொடுக்கணும், சபை எப்படி போஷிக்கணும், சபை எப்படி ஆறுதல் படுத்தணும், எல்லாமே பார்த்திங்கன்னா வந்து தேவன் வந்து பொறுப்பெடுக்கிறவராக இருக்கிறார், சரிங்களா. அப்போது சபையின் அவர் தான் வந்து சபையை பரிசுத்தப்படுத்தி அதுக்காக தம்முடைய சிலுவையில் தாமே ஒப்பு கொடுத்த விதத்தில் பார்க்குறோம். கரை திரை ஒன்றுமில்லாதபடி பரிசுத்த சபையாக நிலைநிறுத்தி அதுக்காக தாமே ஒப்பு கொடுத்தான்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ சபை எப்படி நடக்குது, யார் எப்படி பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாமே பார்த்திங்கன்னா தேவன் வந்து அறிந்திருக்கிறார், சரிங்களா. அவர் விசாரிக்கிற தேவன், சபையை போஷிக்கிற தேவனாக இருக்கிறார், சரிங்களா. கிறிஸ்து சபையை போஷிக்கிறான்னு சொல்லுவான் வேதத்தில் பார்க்குறோம். அப்போ சபை மத்தியில் உலாவுகிறார். யார் என்ன பண்ணுறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு சொல்லி எல்லாம் பார்க்குறார். சபையின் மத்தியிலே உலாவுகிறார். சபை கரத்தில் தான் இருக்குது. அதே மாதிரி பாஸ்டர்ஸு, லீடர்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அவர் கரத்தில் தான் இருக்காங்க, சரிங்களா. தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரையும் கண்டேன். ஸோ பார்த்திங்கன்னா நிலையங்கி தரித்து சபையில் பார்த்திங்கன்னா ஒரு ப்ரீஸ்ட் மாதிரி இருக்கார், சரிங்களா. அப்போ ஒரு ப்ரீஸ்ட்டு எப்படி இருப்பாங்க அப்படின்னா ஒரு பரிசுத்தத்துக்கு நேராக ஜனங்களை நடத்துகிறவராக இருப்பாங்க. ஸோ அப்படியா அந்த இடத்துல அவர் சித்தரிக்கப்படுகிறத நம்ம அந்த இடத்துல பார்க்கும். மார்பருகே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய சிரசும் மயிரும் வெண்பஞ்சை போலவும் உறைந்த மலையைப் போலவும் வெண்மையாயும் அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலையை போல் இருந்தது. சொல்கிறா பார்த்திங்கன்னா அவர் சிரஸ் எப்படி இருந்துச்சு, தலை எப்படி இருந்துச்சு, தலை பார்த்திங்கன்னா வெண்பஞ்சாக இருந்துச்சு. பார்த்திங்கன்னா அவர் கனத்துக்குரியவர், போதிக்கிறவர், பார்த்திங்கன்னா நம்மை பரிசுத்தத்துக்கு நேராக நம்மளை நடத்துகிறவர், சரிங்களா. கனத்துக்குரியவர், மகிமைக்குரியவர், சரிங்களா. மகிமையை பெற்றுக்கொள்ள பாத்திரர். ஸோ அதெல்லாம் நம்ம அதை அந்த எடுத்துக்கலாம், சரிங்களா. இப்போ வெண்மை அது வந்து பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்தத்துக்கு நேராக நம்ம நடத்துகிறதா நம்ம எடுத்துக்கலாம். ஞானமுள்ளவர், தாம் ஒருவரே ஞானமுள்ளவர் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும், சரிங்களா. ஞானமுள்ளவர், சர்வ ஞானி அவர் தான். அவருடைய கண்கள் அக்னி ஜுவாலை போல் இருந்தது அப்படின்னு சொல்லி சொன்னப்போ தேவனுடைய கண்கள் எல்லாரையும் நோக்கி பார்க்குறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அவருடைய சிருஷ்டிக்கு அவருடைய கண்களுக்கு மறைவாக எதுவுமே இருக்க முடியாது. எல்லாமே ஓப்பனாக இருக்குது அவர் கண்களுக்கு முன்னாடி, வச்சுங்களேன். எங்கே போனாலும் சரி, பாதாளத்தில் போய் படுக்கைப்பட்டாலும் அங்கேயே நான் இருக்கிறேன்னு சொல்லி சொன்னார். அப்போ நம்ம மறைவாக நம்ம எதுவுமே வந்து மறைஞ்சிருக்க முடியாது, எதுவும் ஒழிச்சு வைக்க முடியாது, எங்கேயுமே நம்ம போய் எதுவும் செய்ய முடியாது. எல்லாமே அவருக்கு கண்களுக்கு முன்பாக ஓப்பனாக இருக்குது, சரிங்களா.
அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அவர் பாதங்கள் வந்து வெண்கலம் அப்படின்றது ஒரு ஸ்ட்ராங்கான மெட்டல், சரிங்களா? அப்போ அவருடைய பாதங்கள் வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. அப்போ அது வந்து அவருடைய ஒரு வல்லமையை குறிக்குது, சரிங்களா? வல்லமையுடையவர் அப்படிங்கிறத குறிக்கிறது, சரிங்களா? அவருடைய சத்தம் பெருவெள்ளத்து இரைச்சலை போல் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அவருடைய சத்தத்தை பற்றி நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 29ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்துவனுடைய அவர் சத்தம் வல்லமை உள்ளது, காதேஸ் வனாந்திரத்தை அதிர பண்ணுங்கிறார், பெண் மான்களை ஈனும்படி செய்கிறான்னு சொல்லி ஒரு சத்தம் பார்த்திங்கன்னா அவருடைய சத்தம் வந்து மரங்களை முறிக்கிறதா இருக்குன்னு சொல்லி அவருடைய ஜலத்தில் வந்து அவருடைய சத்தம் பயங்கரமாக தோணிக்கிறதுன்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்புறம் ஒரு சத்தத்தை இவ்வளோ அதுலேயும் அவருடைய வல்லமை விளங்குகிறத நம்ம பார்க்குறோம், வேதத்தில் பார்க்குறோம். அவர் சொல்லாகும், அவர் கட்டளையிடம் இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அவர் சொன்னார்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வந்து மறுபேச்சு, அதுக்கு மேலே வந்து யாருமே எதுவும் தடுக்க முடியாது, சரிங்களா? அவர் சொன்னால் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இறையாதே அமைதலாறு, முடிஞ்சது, அவ்வளோதான். அவர் ஒரு கமாண்ட் கொடுத்தாருன்னா முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேலே வந்து யாருமே எதுவுமே ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ அவருடைய சத்தம் வந்து வல்லமை உள்ளதாக இருக்குது. எதையும் அழிக்கவும் அதே மாதிரி சிருஷ்டிக்கவும் வல்லமை பெற்றதாக இருக்கிறது, சரிங்களா? தமது வலது கரத்தில் 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டு இருந்தார். ஸோ பார்த்திங்கன்னா 7 நட்சத்திரங்கள், இது அதே தான். இந்த 20ஆம் வசனத்தில் பார்க்குறோம். இப்போ 7 நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தா 7 சபையின் தூதர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ சபையின் தூதர்கள் அப்படின்னா பாஸ்டர்ஸை குறிக்க, சரிங்களா? சபையின் லீடர்ஸில் பாஸ்டர்ஸ், அந்த மூப்பர், சபையை நடத்துகிற அந்த சபை தலைவரை குறிக்கிறதா இருக்குது, சரிங்களா? இப்போ அவங்கள வந்து அவரில் தேவன் கரத்தில் ஏந்தி நடத்துகிறார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. பார்த்திங்கன்னா வாயிலேருந்து இருபுறம் கற்குள்ள கட்டணம். அதாவது எபிரேயர் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் அவருடைய வார்த்தை வந்து இருபுறம் கற்குள்ள பட்டயமாக இருக்கப்போ அப்போ வாயிலேருந்து வார்த்தையை சொல்கிறாரு. அதை தடுக்கிறதுக்கு யாருமே கிடையாது. அவர் என்ன சொன்னாரோ அது வந்து நடக்கிறதுக்கு, அதை செய்கிறதற்கு அந்த வார்த்தை அவ்வளோ வல்லமையில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அவருடைய முகம் வெள்ளமையாய் பிரகாசிக்கிற சூரியன் போல் இருந்தது. ஸோ பார்த்திங்கன்னா அவர் முகத்திலிருந்து வேதத்தில் பார்க்குறோம். மோசே பார்த்திங்கன்னா தேவனிடத்தில் 40 நாள் இருந்தார், அவருடைய முகம் பிரகாசிச்சு. ஸோ பார்த்திங்கன்னா இது வந்து தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்துகிறதா இருக்குது, தேவனுடைய பிரசன்னத்தை வெளிப்படுத்துகிறதா இருக்குது. பார்த்திங்கன்னா சூரியனில் இருந்து எப்படி ஒளிக்கதிர்கள் வெளியே வருமோ அது மாதிரி அவர் முகத்திலிருந்து தேவ பிரசன்னம், தேவனுடைய ஒளிக்கதிர்கள் வந்து வெளிவருகிறதா இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறதா இருக்குதுன்னு சொல்லி நம்ம அந்த இடத்துல பார்க்குறோம். நான் அவரை கண்டபோது அப்படியே பார்க்குறாரு. இப்போ இயேசு கிறிஸ்து எப்படி இருக்கார் அப்படியே பார்க்குறாரு. பார்த்திங்கன்னா நான் அவரை கண்டபோது செத்தவனை போல் அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவனாக. பார்த்திங்கன்னா அவள் அப்படியே இப்போ தேவனை பார்க்குறாரு. பார்த்தோன்னே அப்படியே எப்படி இருந்தார்னு தெரில, பட் ஆனால் அப்படியே செத்தவர் மாதிரி விழுந்துட்டார், சரிங்களா? ஆண்டவர் நீ பயப்படான்னு சொல்லி அவர் பிடிச்சி தூக்கி விடுறார். பயப்படாத, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவரமாக இருக்கிறேன், மரித்தேன் ஆனாலும் சதா காலங்களும் உயிரோடு இருக்கிறேன் சொல்கிறார். ஆமேன். பார்த்திங்கன்னா நான் வந்து மறித்தேன், ஆனால் பார்த்திங்கன்னா உயிரோடு இருந்துச்சு, இப்போ உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் தான் முந்தினவர், நான் தான் பிந்தினவர், இப்போ எல்லாமே என் கரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி, எல்லாமே என்னோடய கண்ட்ரோலில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் உயிருள்ளவராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தம்மை அவர் வெளிப்படுத்துகிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். நான் மரணத்துக்கும் பாதாளத்துக்கும் ஒரே திறவுகோள்களை உடையவராக இருக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா எல்லாமே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்குது. அவர் நினச்சாதான் எதுவும் திறக்க முடியும், அவர் நினச்சாதான் அவர் திறந்தால் யாரும் பூட்ட முடியாது, அவர் பூட்டினா யாரும் திறக்க முடியாது. இப்போ எல்லாமே அவருடைய கண்ட்ரோலில் தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறார். நீ கண்டவைகளையும் இருக்கிறவைகளையும் இவைகளுக்கு பின்பு சம்பவிப்பைகளையும் எழுது. ஸோ பார்த்திங்கன்னா என்னென்ன காட்டணும் அதெல்லாம் வந்து நீ எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். என் வலது கரத்தில் நீ கண்ட 7 நட்சத்திரங்களின் ரகசியத்தையும் 7 பொன் குத்து விளக்குகளின் ரகசியத்தையும் எழுது. அந்த 7 நட்சத்திரங்களும் 7 சபைகளின் தூதர்களாம். நீ கண்ட 7 குத்து விளக்குகளும் 7 சபைகளாம், சரிங்களா? பார்த்திங்கன்னா என் வலது கரத்தில் இருக்கிற 7 நட்சத்திரம், இப்போ 7 நட்சத்திரம் அப்படிங்கிறது தூதர்கள், ஸோ சபையின் தூதர்கள். இப்போது சபையின் தூதர்கள் அப்படிங்கிறது பாஸ்டர்ஸை குறிக்குது, சபையின் பாஸ்டரை குறிக்குது, சரிங்களா? இப்போ 7 குத்து விளக்கு அப்படின்னா இப்போ சபையும் அவர் கரத்தில் தான் இருக்குது, சபை பாஸ்டர்ஸ் இப்போ சபையும் அவர் கரத்தில் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ வேதத்தில் மல்கியா 2:7 பார்க்குறோம். கர்த்தருடைய ஆசாரியன் ஒரு தூதராக இருக்கார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம்.
அதான் அந்த இடத்துல சொல்கிறார். இப்போ சபையின் தூதர், இங்கே சபையின் தூதர் அப்படிங்கிறது அந்த சபையின் லீடர், அந்த சபையுடைய பாஸ்டரை குறிக்கிறது. சரிங்களா? அப்போ ஒரு பாஸ்டர் வந்து தேவன் கரத்தில் தான் இருக்காங்க. அதே மாதிரி சபையும் தேவ கரத்தில் தான் இருக்குது. சபையை வந்து தேவன் வந்து போஷிக்கிறவராக, விசாரிக்கிறவராக, குறைகளை நிறைகளெல்லாம் சொல்லி நம்ம கரெக்ட் பண்ணி பரிசுத்தத்துக்கு நேரம் நடத்துகிறவராக இருக்கிறதா சொல்கிறார். சரிங்களா? அதில் 7 சபைகளை குறித்து சொல்கிறாரு. ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். சரிங்களா? அப்போ அடுத்த 2 அதிகாரத்துலேயும் நம்ம அதை பார்க்கலாம். ஸோ அதில் என்ன பார்த்தோம் அப்படின்னா, சீக்கிரமாக சம்பவிக்க போகிறீங்களை வந்து யோவானுக்கு வந்து தேவன் வந்து வெளிப்படுத்துகிறாரு. இதை வாசிக்கிறவன், கேட்கிறவன், கைக்கொள்கிறவன் பாக்கியவான்னு சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா 7 சபைகளுக்கு வாழ்த்து சொல்லி எழுதுகிறாரு. அப்போது அவர் வந்து நான் தான் அல்பா ஒமேகா, முந்தினவரும் பிந்தினவருமாக இருக்குன்னு சொல்லி தேவன் தம்முடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துகிறவராக இருக்கிறார். நம்ம பார்த்திங்கன்னா நீ அப்புறம் இயேசு கிறிஸ்து அவரை பார்க்குறா. யோவான் வந்து இயேசு கிறிஸ்துவை ஆவிக்குள்ளே மேலே போய் காட்டுறாரு. அப்போ அந்த இடத்துல பார்க்கும்போது இயேசு கிறிஸ்துவ எப்படி இருக்கிறார் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை அந்த இடத்துல பார்க்குறாரு. அவர் நிலையங்கி தரித்து பொற்கச்சை சிரித்து சிரசெல்லாம் மயிரெல்லாம் வந்து வெண்மையாக இருக்குது, கண்கள் அக்னி ஜோலையாக இருக்குது, பாதங்கள் வந்து வெண்கலம் போல் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, அவர் சத்தம் வந்து பெருவெள்ளை திரைச்சலை போல் இருக்குது. பார்த்திங்கன்னா 7 நட்சத்திரங்களை வந்து வலக்கரத்தில் ஏந்தி கொண்டிருக்கிறார். சபையின் நடுவே வந்து உலாவுகிறார். வாயில் வந்து இருப்புறம் கட்டணும், இதெல்லாம் பார்த்து சொல்கிறார். முகம் வந்து சூரியன் மூலம் பிரகாசிச்சுன்னு சொல்லி இதெல்லாம் பார்க்குறார். ஸோ நான் சொல்கிறத வந்து இதெல்லாம் எழுது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? ஒரு சின்ன ஜாம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா, நீர் எங்களோட பேசின வார்த்தைக்காய் நன்றி. சொல்லப்பட்ட வசனங்கள் 100 பெருகி பலன் கொடுக்கட்டும். இதன் சத்தியங்களை நாங்கள் அறிந்து கொள்ள கர்த்தர் கிருபை செய்யுங்க. இந்த நாம் மாத்திரம் மையப்படட்டும். துதி கன மகிமை ஆமக்கே செலுத்துக்கிறோம். இயேசு நாமத்தில் எல்லாவற்றும் கேட்குறோம். ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென்.